போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. 16 தொழிற்சங்கங்கள் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மாநகர பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. திருவான்மையூரிலிருந்து நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் கூடுதல் விவரங்களை தருகிறார். அன்புச்செல்வன், அங்க இருக்கக்கூடிய பயணிகள் தரப்புல என்ன சொல்றாங்க, அங்குள்ள நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை வழக்கமாக 94 பேருந்துகள் காலையில் இயக்கப்படும். தற்போது வரைக்கும் வேலைநிறுத்த போராட்டமாக இருந்தாலும் 84 பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் அதிக அளவில் எப்போதும் வழக்கமாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என அன்றாட பணிக்கு செல்லக்கூடிய அனைவருமே வந்து செல்லக்கூடியதற்கான அனைத்து தடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் சேகர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே சென்னையை பொறுத்தவரை காலையிலே நாம் பார்த்து கொண்டிருந்தோம். பயணிகளும் கூட பேருந்து வருமா வராதா என்ற ஒரு அச்சத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா தடங்களிலும் பேருந்துகள் வந்ததன் காரணமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் பயணித்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியதை நாம் நேரடியாக காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலும் வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களுக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஓட்டுநரும் நடத்துனர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சீராக போக்குவரத்தை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சார், இப்போ இந்த பணிமனையில் எவ்வளவு பேருந்துகள் இயங்கும், இப்போ எவ்வளோ பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கீங்க? எப்போதுமே 94 பேருந்தில் இயக்கப்படும். அதில் இன்றைக்கி 84 பேருந்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி ஒரு 5 வண்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்போதும் போல் நம்ம ஓடுற பேருந்து வழக்கம் போல் ஓடிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டுநர் நடத்துனெல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்காங்க. எந்த பாதிப்பும் இல்லை பொதுமக்களுக்கு. இப்போ வழித்தடங்கள் இருக்குல்ல, இங்கேருந்து செல்லக்கூடிய வழித்தடங்கள் எல்லா வழித்தடங்களும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுதா? எல்லா வழித்தடங்களும் கம்ப்ளீட்டாக முழுமையாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில வண்டிகள் மட்டும் இயக்காமல் இருக்கும். அதையும் நாங்கள் இயக்கிறதுக்கு தயாராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இயக்கிடுவோம். இப்போ நடத்துனர்கள் நீங்களாம் வர்றீங்கல்ல, இப்போ நீங்கள் எல்லா பேருந்துகள் ஃப்ரீக்வன்ஸாக போகுது, நீங்கள் என்னென்ன ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, எல்லோரும் வந்து பணியில் இருக்கீங்களா? வழக்கம் போல் வர மாதிரி அந்தந்த பணித்தடையில் இருக்கிற எல்லாருமே வந்து வழக்கமாக வந்துன்னு இருக்கோம். இயல்பாக எப்படி பேருந்து இயங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேருந்து இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. சொல்லுங்கள் சார். இப்போ அதை எல்லாம் வழக்கமான காலை பணியை நான் ரெகுலராக செஞ்சுட்டு தான் சார், எப்போதும் போல் நான் பணிக்கு வந்து பணி செஞ்சுட்டு தான் இருக்கேன் சிறப்பாக. நீங்கள் பொதுமக்களை பார்க்க முடியும். பொதுமக்களும் கூட திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக 50க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தக்கூடிய நிலையில் தற்போது அனைவரும் எல்லா தடங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களும் வந்து மதிய பணியில் இருக்கக்கூடியவர்களும் தற்போது வந்து காலை பணிகளில் ஈடுபட்டு காலையில் போக்குவரத்து சீராக இருப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சார், இங்கே திருவான்மையில் எல்லா தடத்துக்கும் போகிற பஸ் வந்துகிட்டே இருக்கா? வந்துகிட்டே இருக்கு சார். நாங்கள் பெரம்பூர்லேருந்து வர்றோம், பஸ் வந்துகிட்டே இருக்கு சார். பெரம்பூர்லேருந்து எந்த சிரமம் ஏற்படல வர்றதுக்கு? வரவில்லை, கரெக்டாக வரும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எல்லா தடத்துலையும் பஸ் கிடைக்கும்? நீலாங்கலேருந்து வரோம் சார். எல்லா தடங்களுக்கும் பொதுமக்களுக்கு நல்லா அரசு செயல்படுத்தியிருக்கு. எல்லா போக்குவரத்தும் பழையபடி ஓடிட்டு இருக்க மாதிரி ரெகுலராக ஓடிட்டு இருக்குது. சிரமமாக நாங்கள் பயணித்துருக்கோம் பயணிகள். தொடர்ந்து அதே போன்று வேலைநிறுத்த போராட்டமாக இருப்பதால் எவ்விதமான தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து நிலையங்கள் மற்றும் முனையங்களிலும் பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு செல்வதற்கான எவ்வித இடையூறும் இல்லாமல் தங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கான பேருந்துகள் சென்னையை பொறுத்தவரை முழுமையாக இயக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவே அரசின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.